என்ன தலைவரே, இந்த வீட்டு மருமகர்கள் எல்லாம் என்ன காணா? எல்லாரும் அவங்க உங்க ரூம பூட்டிக்கிட்டு இன்னும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹலோ மேடம், மார்க்கெட்டுக்கு போன டைம் ஆகுது, ட்ரெஸ் பண்றது போ, சீக்கிரம் வாங்க. மருமகங்க வருவாங்கன்னு பார்த்தா தங்கச்சி வருது. வந்துச்சுப்பா, மருமக நம்பர் 3, மருமக நம்பர் 2. எங்க அண்ணி காணா? வந்தாங்கப்பா, அண்ணி கமிங். அடேங்கப்பா, வந்துதுப்பா. போலாமா? அண்ணே, நம்மெல்லாம் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு தானே போறோம், கல்யாண வீட்டுக்கு போலியே. இப்படி புடவைகளை போட்டு தாக்குறீங்க? காஞ்சிபுரம் சில்க் ஹவுஸ் வீட்டு மருமகளுங்க. சிம்பிளா போனா மார்க்கெட்ல வியாபாரிங்க என்ன நினைப்பாங்க? சரி, போடுங்க போடுங்க. ஆமா ஜீவா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமே. கேளுங்க. அதுல எந்த ட்ரெஸ் போட்டாலும் தோள்ல ஒரு துண்டு. அண்ணி, எந்த வித்தியாசம் இல்லாம இந்த வீட்டுல நான் வளர்ந்திருந்தாலும் எங்க அப்பா அம்மா இங்க வேலைக்காரங்கள இருந்தவங்க தானே, அவங்க ஞாபகார்த்தமா தான் இந்த துண்டு. ஆனா என்னது, வாங்க போலாம். உள்ளறங்கடா, சூ போட்டு காலம் மிதிக்காதடா. ஹலோ ஹலோ, குட் ஈவினிங். எப்படி இன்னைக்கு ஸ்கூல் ஜாலியா இருந்தா? ஹலோ. புறப்பட்டாச்சா? இவன் கூட ஊர் சுத்தலனா உங்களுக்கு தூக்கமே வராதே. மாமா, ஒரு வாரத்துக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு மாமா. இதுக்கு பொம்பளைக்கு தான் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரணும். சரி, அப்ப நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க. ரோட்ல காய்கறி வண்டி வரானா, அவங்க கிட்ட வாங்குறது. அவங்க கிட்ட வாங்கினா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் அதிகம். அப்ப ஒரு வாரத்துக்கு எவ்வளவு ஆகும் பாருங்க. மார்க்கெட்டுக்கு கார்ல போயிட்டு வந்தா பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாகுது, அதுக்கு வண்டியாரங்கிட்ட வாங்கலாமே. Why are you talking to this old man? Yeah, he doesn't like us going with Jiva. Yeah, Not only to Jiva, he doesn't like us talking to any man for that matter. ஏன் நீ கூட போலியா? நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. நீயும் மார்க்கெட்டுக்கு வந்தா வெயில்ல கருத்து போயிடுவேன்னு என்ன வர வேணாம் சொல்லிட்டாரு. யாரு? ஜீவா. ஜீவா ஜீவா ஜீவா. இந்த வீட்டுல சமையல்ல இருந்து செலவு கணக்கு வரைக்கும் எல்லாம் ஜீவா தான். ஏய், நான் பிளஸ் 2ல 70% மார்க் வாங்கி ஏன் இந்த காலேஜ்ல படிக்கிறேன் தெரியுமா? எதுக்குடா? எல்லாம் இந்துக்காக தான்டா. இந்துவா? அங்க பாருடா உட்கார்ந்திருக்க ஸ்டைல். எப்படி தம்பி, ரொம்ப தாகமா இருக்கு, ஒரு சோடா வாங்கி கூட. கேவி, நாங்க என்ன வாட்டர் பேக் எடுத்து ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். போடி. தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? இரு வரேன். ஐயோ, இந்த பொண்ணு மயக்க போட்டு விழுந்துருச்சே. என்னமா நடிக்கிறா பாண்டியாவா? அங்க பாருடி, அந்த கிருப்புல சோடா வாங்கிட்டு வராங்கடி. எல்லாரும் வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க, யாராவது தண்ணி கொடுங்களேன். அந்த இளநீர் கொடு. பாட்டி, சோடா தானே கேட்டீங்க, இளநீரை சாப்பிடுங்க. மவராசி, நீ நல்லா இருக்கணுமா? கொடு. தா. ஏய், இந்தாங்கடி. இந்தா. இந்தா. என்னடா நமக்கே டிவி கொடுத்துட்டு போறாளுங்க. கிழவி கேட்டா போடி, வயசு பொண்ணு கேட்டா பெப்சியா? போங்கடா. அவளை இன்னைக்கு என்ன பண்றோம் பாரு. சாரி பிரதர், வீரவசம்லாம் வேணா. அவளை நீ ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அதோட நீ செத்த. ஏண்டா? காஞ்சிபுரம் சில்க் ஹவுஸ் குடும்பத்தை சேர்ந்தவதான் அவன். அவன் அண்ணனுக்கு யார் தெரியுமா? யாரு? உண்மையை சொல்றா, யார் கூட வந்த? துணி வாங்க வந்த? என்ன செஞ்சான் இவன்? இவன் நம்ம கடைக்குள்ள வந்து துணி வாங்குற மாதிரி இந்த பொண்ணை கிண்டல் பண்ணிருக்கானே. எங்க கடைக்குள்ள வந்து பொண்ணுங்களை கிண்டல் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குங்களா? இங்க வர பொண்ணுங்களுக்கு நாங்க தாண்டா பாதுகாப்பு. எங்க கடைக்குள்ள வந்து பொண்ணுங்களை கிண்டல் பண்றதா சரித்திரமே கிடையாதுடா. கடைக்கு வர பொண்ணுங்களையே இப்படி பாதுகாக்கிறவனுங்க கூட பிறந்த தங்கச்சி எப்படி பாத்துக்குவானுங்க? அதனால அவளையும் அவளுடைய விஷயத்தையும் இப்ப இந்த நிமிஷமே மறந்துரு. இவங்க மட்டும் இல்லாம அவளுக்கு இன்னொருத்தன் இருக்கான். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உண்டு இல்லன்னு பண்றான். அத வரான் பாரு. நாளைக்கு பார்க்கலாம். அவன் யாரு, அவளுக்கும் அவனுக்கும் என்ன உறவுன்னு ஒண்ணுமே புரியலடா. ஏன்பா ஏன்பா கங்காதரா, என்ன இந்த வீட்டுல அவனை கேட்கறதுக்கு யாருமே கிடையாதாப்பா? யாரு? நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கேனே, அவன் என்ன பண்ணா? பசங்க எல்லாம் ஹேர் கட் பண்ணிக்கிறதுக்கு சலூனுக்கு போச்சுப்பா. போச்சா? இவனும் கூடவே போயிருக்கான்ப்பா. அதுங்கெல்லாம் எவ்வளவு அழகா பண்ணிட்டு வந்திருக்க, இவன் எப்படி பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. கேட்டா டைட்டானிக் ஸ்டைலா. என்னது?
ஹேர் கட்டு. என்ன ஹேர் கட்? யார் கட்டு என்ன கட்டுன்னு கேளுங்க, சும்மா கத்தாதீங்க. இதுக்கு பேரு மஷ்ரூம் கட்டு. வெளிநாட்டுல என்ன மாதிரி சின்ன பசங்க எல்லாம் இந்த மாதிரி தான் கட் பண்ணிருக்காங்க. பாய்ஸ் கட்டு. எப்படி பாய்ஸ் கட்டா? யா. No. இது நம்ம ஊர் பக்கம் நூல் கட்டி அடிப்பாங்க. அப்படி இல்லாட்டி தலையில மொத்தமா சட்டியை கவுத்து கீழ இருக்கிறதெல்லாம் சிரைச்சிருவாங்க. இந்த காளாங்கட்டு மஷ்ரூம் கட்டுல நம்ம கிட்ட விடாதீங்க. சும்மா கத்தாதீங்கப்பா. அமெரிக்கா, ஜப்பான், சைனாவுல எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் தொழில எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்த நக்கலு, கிண்டலு, பொத்தலு, ஜாதி சண்டை இதுல தான் முன்னேறிட்டு இருக்கோம். முதல்ல எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ற வழிய பாடுறா. 15 வருஷமா எஸ்எஸ்எல்சி எழுதிட்டு இருக்கான். பாஸ் பண்ற வழிய காணும். நான் பாஸ் பண்ண மாட்டேன். நான் நெகட்டி தலையா. மாமா மாமா இந்த SSLC போய் +1 +2 வந்து 10 வருஷமாது. விடாதீங்க ஏறுங்க. கேள்றா. டேய் இந்த வயசுல ஓட டேய் தேங்காய் பூத்தலையா, நான் இங்கதான் இருக்கேன். இங்க பார், எஸ்எல்சி பாஸ் பண்ண முடியாம இல்ல, நான் நினைச்சா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன். நான் எப்பவுமே ஸ்டூடெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் இன்னும் எழுதிட்டே இருக்கேன். ஸ்டூடெண்டாவே இரு, கல்யாணத்துக்கு ஆசைப்படாத. நீ எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்றவர்ல உனக்கு கல்யாணம் கிடையாது. டேய் ஆப்தலையா, ஒரு வாலிபனுடைய காதல் கனவை கலைக்காத. கல்யாணம் கிடையாது. டேய் படுவா. டேய் வெண்பொங்கல் கிடையாது. என் பாவம் ஒண்ணு சும்மா விடாதடா. ஏய் ஏப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வராங்கப்பா. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க ஐயா. வணக்கம் அம்மா. வாங்க. எங்க வீட்டுக்கு நீங்க வந்து எங்க எல்லாரையும் பார்த்தாச்சு. புதுசா நாங்க யாரையும் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. நானும் இந்த வீட்டை பத்தியும் இந்த வீட்டுல இருக்கிற எல்லார பத்தியும் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு தானே கூட்டு வந்திருக்கேன். ஓய் கமிஷன், எல்லாரையும் சொன்ன என்ன பத்தி சொன்னியா? கமிஷனா? ஆமா, நீ புரோக்கர் தானே. போய் பொண்ணை கூப்பிட்டு வா. பொண்ணே வா. Come on. டா, பொண்ணு வருது. மாப்பிள்ள இதான் என் தங்கச்சி. இந்த வீட்டுல இருக்கிற 2 பேரும் முக்கியமா பாக்கணும். யார? என்ன எங்க அப்பனையுமா? நீங்க தான் ஜீவாவா? அது என் பேர் இல்ல. ஜீவா நான் தானுங்க. நீங்க தான் ஜீவா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். ஐயா, நீங்க உட்காருங்க. மாப்பிள்ளை நீங்க உட்காருங்க. உட்காருங்க. அட, நீங்க என்னங்க நீங்க முதல்ல உட்காருங்க. என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ராத்திரி 8 மணி நியூஸ் டிவில ஒண்ணு பத்தி தான் சொன்னாங்க. சூப்பர்ப்பா. என்ன சொன்னாங்க? இந்த வீட்டை கோவிலாவும் ஐயோ. இந்த வீட்டுல இருக்கிறவங்களை தெய்வமாவும் கும்பிடுற ஒரு வித்தியாசமான ஆளு சொல்லுங்க. ஐயோ. என்னப்பா எப்பா நீ வேற. அதான் பண்ணீங்க. எப்பா. இன்னும் சின்ன அவ அடுத்தது யாரு? தேங்க்ஸ் பா. ரொம்ப தேங்க்ஸ் பா. அடுத்தது இந்து. ஏய் இந்து கூப்பிடுப்பா. ஏய், இந்து கூப்பிடு. இந்து. அம்மா ஐயோ. அம்மா ஐயோ. வணக்கம் மாப்பிள்ளை. வணக்கம். என்னது இது? வேற மாசம் இன்னைக்கும் நாளைக்கும் எதிர்பார்க்கிறேன். அம்மா. எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆகலையே. அப்புறம் எப்படி இப்படி? ஏய் என்னடி இதெல்லாம்? இந்த மாதிரி நேரத்துல ஓடக்கூடாதுங்க. அட நீங்க வேற கடைசி பொண்ணுங்க செல்லம். இதெல்லாம் வேஷம். வேஷமா? பின்ன என்ன மோசமா? ஏய், நில்லு நில்லு. உனக்கு ரொம்ப வால் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது இந்த அளவுக்கு உனக்கு இல்ல. அக்கா பாக்க வந்து பாத்துட்டு போக வேண்டியது. என்னைய பாக்கணும்? அக்கா வைஃப் தங்கச்சி சைட்டா? கரெக்ட். அப்படிலாம் இல்லீங்க. என் குழந்தை என் தங்கச்சி மாதிரி. அப்படிதான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். மாப்பிள சென்டிமெண்ட்ல எங்களை அப்படியே டச் பண்ணிட்டீங்க. ஏய், உனக்கு வச்சு வர ரொம்ப ஜாஸ்தி வர உனக்கு. ஏய், மத்த விஷயத்தை பத்தி பேசுவோமா? அப்படின்னா புறப்பட்டுன்றீங்களா? அதான் முடியாது. ஏன்? உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போவோம். அட. நான் அப்படி சொல்ல மாப்பிள்ள. உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏன் பொண்ண தெரு தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறீங்களா? என்னங்க கேள்வி இது? பொண்ணுக்கு பாட தெரியுமா? பிடி உஷா மாதிரி ஓட தெரியுமான்னு? அமெரிக்காக்கார 3ல 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிட்டு இருக்கான். இந்தியா அணுகுண்டு போட்டு சோதனை பண்ணிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் எங்கேயோ போயிட்டு இருக்குது. பொண்ணு கிளைடர்ல போகுமா? பிளைட் ஓட தெரியுமா? ராக்கெட் ஓட தெரியுமான்னு கேளுங்க. இல்ல சிம்பிளா பொண்ணுக்கு லவ் பண்ண தெரியுமா? இல்ல ஆல்ரெடி எத்தனை பேர் லவ் பண்ணிருக்குன்னு கேளுங்க. என்ன இவரு? என்னன்னு நீ உட்காரு. சட்டப்படி ஸ்கேன்ல மாப்பிளை நிப்பாட்டி நாங்க செக் பண்ணணும். மாப்பிளைக்கு கிட்னி வேலை செய்தா, லிவர் வேலை செய்தா, மூக்குல சளி நல்லா வருதா, காது நல்லா கேக்குதா, இல்ல அப்பனுக்கு தலை டெசர்ட் மாதிரி இருக்கே அது மாதிரி மகனுக்கு அது மாதிரி நாமளும் ஒரு கேள்வி கேட்கணும்ல. உங்க வீட்டுல யாருக்காவது பாட தெரியுமா? என்ன இப்படி கேட்டீங்க? எங்க குடும்பமே Hey, hand. Thank you. ஐயோ மாப்பிள, அப்பாவும் மகனே எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. எதுக்கு? கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பத்தோட வாங்க. தயவு செய்து கோரஸ் மட்டும் பாடிடாத. சும்மா தமாஷ் மாப்பிள்ளை.
ஹலோ வணக்கம். பெப்சி உங்களுக்கு சாய்ஸா? ஆமாங்க, நீங்க யார் பேசுறது? புது மாப்பிள்ளையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என் பொண்டாட்டிக்கா காத்துட்டு இருக்கேங்க. காத்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் மல்லிப்பூ வாசனை இங்க வரைக்கும் அடிக்குது. ஓகே ஓகே, உங்களுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சாங். கட்டில் கடையில என்னடி பண்ணிட்டு இருக்காமா? காலேஜ் ராகிங் மாதிரி இது மாப்பிள்ளை ராகிங். அவ்வளவு மாப்பிள்ளை ராகிங்கா? தப்பா நினைக்காதீங்க, அவ அப்படிதான். டேஞ்சர் பார்ட்டிப்பா. அனுப்பிச்சிட்டு சீக்கிரமா வந்துரு. அறிவு இருக்கா உனக்கு? அவரை கிண்டல் பண்ற இடமாடி இது? வாடி. என்ன இந்த நேரத்துல வெளியே வந்துட்டு என்னவாச்சு? அது வந்து அவ அங்க கட்டில் கடையில ஒழிஞ்சிட்டு இருக்கா. நீ உள்ள போ, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். நல்ல உனக்கு ஏதாச்சும் மண்டையில மசாலா இருக்குதா? இப்படி எல்லாம் பண்ண உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? அதான் நீ இருக்கே. நானும் அடி அடி உனக்கு உன்ன கல்யாணம் அவளை ஏப்பா துரத்திக்கிட்டு இருக்க? அட பாப்பா, இன்னைக்கு அவங்களுக்கு அந்த இது இல்லப்பா ஃபர்ஸ்ட் இரவு. அங்க போய் கட்டில் கடையில ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காப்பா. நான் கேட்டேன், ஏன்டி இப்படி எல்லாம் பண்ண உன்னை யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களான்னு கேட்டா, ஏன் இந்த முகர கட்டி நீ கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கிண்டல் பண்றப்பா. ரெண்டு போட வேண்டியதானே? எங்க போறது? அதுக்குள்ள நீ என்ன கூப்பிட்டியா? இன்னும் 7 மலை 7 கடல் தாண்டி போயிருப்பா. அப்பா ஒண்ணு இவனுக்கு கல்யாணம் பண்ணு, இல்ல அவளுக்காவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கப்பா. என் பெரிய மனுஷனா நீங்க இருக்கீங்களே, பண்ணி வைக்க வேண்டியதானே? இப்படியே விளையாட்டா பேசிட்டு இருக்கடா, கடைசியில நீங்க தான் கஷ்டப்பட வேண்டி வரும். நாங்க தானே, நீங்க இல்ல. ஆமா, வயசான காலத்துல லோட லோடன்னு பேசி போய் தூங்கு மாமா.